ஹலோ எவ்ரிவன், வணக்கம் எல்லாருக்குமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு நல்ல பிஸ்னஸ் நம்ம பண்ணி, சரிங்களா? ஏன்னா எல்லாருமே இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் இந்த நெட்வொர்க் ஆர் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம். நிறைய பேர் உள்ளே வராங்க, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்கன்னா கிடையாது, சரிங்களா? அதில் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஒன்று, ப்ராஜெக்ட் டஃப்பாக இருக்குது, 2-3 வருஷம் ஆனாலும் பெருசாக இன்கம் இல்லை, சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10 நாள் இருக்குதுங்க, 12 நாள் இருக்குதுங்க, அதுக்கப்புறம் 13வது நாள் கம்பெனி க்ளோஸ் ஆகிடுதுங்க, சரிங்களா? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் எல்லாமே போயிட்டுருக்கு, சரிங்களா? சரி, ஓகே. ஒரு ஜென்யூன் கம்பெனி பெருசாக இருக்குதுன்னா அதில் ஜாயினிங் அமௌண்ட்டு பெருசாக இருக்கும், சரிங்களா? 10,000, 20,000, 50,000, 1 lakh, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாராலுமே அஃபோர்டபுள் கிடையாது, சரிங்களா? அந்த ஒரு இஷ்யூஸுங்கிறது நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளான் எடுத்து வெரி ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். ஓகே, அது ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளானை சர்ச் பண்ணிருந்தோம். ஜஸ்ட் எல்லாருமே அப்ரோச் பண்ணுறாங்க, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே நம்ம பண்ணல பெருசாக, சரிங்களா? ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளான் நம்ம எடுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிள் இன்கம் வரணும், சரிங்களா? ஏதோ ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த கம்பெனிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டீசெண்டாக இருக்கணுங்கிறதுக்காக அது இல்லாமல் அஃபோர்டபுள் இருக்கணும், சரிங்களா? எல்லாருனாலையும் பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்கணும்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுற மாதிரி இருக்கணும், சரிங்களா? எல்லாருக்குமே பிடிக்கணும். எல்லாருக்குமே மீன்ஸ் 100 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோதான் சூப்பராக இருந்தாலும் 100 பேருக்கு பிடிக்காது, சரிங்களா? 10-12 பேர் சரியில்லை வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வரல, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பிளானை பார்த்தா ஓகே நல்லா இருக்குங்க, இல்லை சூப்பராக சம்பாதிக்கலாங்கிற மாதிரி பார்த்தா உடனே பிளான் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு பிளானை நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன், சரிங்களா? ஸோ இந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, அஃபோர்டபுள். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பிளான் தான். ஸோ க்ரோர்பதி club.com, சரிங்களா? வெப்சைட் கம்பெனியோடது பார்த்திங்கன்னா. ஸோ இதில் எப்படி பிளான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் $10, சரிங்களா? ஜஸ்ட்டு $10 நம்ம உள்ளே வந்துட்டோம், சரிங்களா? இதுக்கு என்ன தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும், அது கம்ப்ளீட் பண்ண உடனே ₹100 நமக்கு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகும். இது எத்தனை நாளைக்கு சார்னு பார்த்தீங்கன்னா 20 days, சரிங்களா? அப் டு டபுள் நமக்கு $10க்கு $20 ரிட்டர்ன் வந்துடும், சரிங்களா? டெய்லி $1 வந்துட்டுருக்கும். மினிமம் வித்ராவல் பார்த்தீங்கன்னா $5 வந்தாலே நம்ம வித்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெஃபரல்ஸுங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே பிஸ்னஸ் வரணும், அடுத்தடுத்து ஒரு ஒர்க் நடக்கணும், சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு பேசிவ் இன்கம் இருக்கணும், ஒரு லாங் லாஸ்டிங்காக கம்பெனிங்கிறது மூவ் ஆகணுங்கிற மாதிரி இருக்கிறனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் கொடுக்காம டேரெக்டாக கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அப்படியே போயிடும், 10-12 டேஸில் கம்பெனி க்ளோஸ் பண்ண மாதிரி ஆகிடும், சரிங்களா? இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்க சார், எனக்கு அது கொடுக்க முடியாது சார், நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 2 தமாக்கா பிளான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 24 ஹவர்ஸில் நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு டேரக்ட் கொடுத்துட்டாலே போதும். 2 கொடுக்கணுமா கிடையாது சார், வெறும் ஒன்று கொடுத்தாலே போதும், நீங்கள் வித்ராவல் எலிஜிபிள், சரிங்களா? ஆஃப்டர் அந்த 20 டேஸை பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் அந்த இன்கம், சரிங்களா? இன்னொரு பம்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சில பேர் கேட்பாங்க, எல்லா நெட்வொர்க் கம்பெனிஸ் எடுத்துட்டாலே சார் எனக்கு ஐடி ஃப்ரீன்னு சொல்லிட்டு கம்பெனியில் ஐடி ஃப்ரீயாக தராங்க, சரிங்களா? அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே, சரிங்களா, அந்த டைம் பாண்ட்குள்ளே நீங்கள் ஒரு 3 டைரக்ட்ஸ் எவ்வளோ சொல்லுங்கள், ஜஸ்ட் ஒரு 3 டைரக்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேக்கேஜில் என்ன பேக்கேஜ் அமௌண்ட் இருக்கோ அப்படியே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜ் இருக்குது. $10, $30, $90. $10 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா $1 அப்படின்னா ₹100 கிடைக்கும். $30 அப்படின் போது டெய்லி $300 கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு $90 பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி $900 கிடைக்கும், சரிங்களா? இதில் நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பிளான் ஸோ இன்னொன்று சில கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் அந்த பேக்கேஜுக்கு வந்ததை அடுத்த பேக்கேஜை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் $10 இருக்கீங்க, உங்களுக்கு $90 டீம் வருதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அண்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் அதுக்கூட லெவல் இன்கம் டெய்லி உங்களுக்கு வந்துட்டுருக்கு, சரிங்களா? இங்கே சொல்லப்போனால் லெவல் இன்கம் தான் ஹைலைட்டே, சரிங்களா? $10 நீங்கள் வந்துட்டிங்கன்னா அப் டு 0.02 USDT அப்படின்னா $2 பார்த்தீங்கன்னா அப் டு 5 levels கிடைக்கும். ஸோ அதே பார்த்திங்கன்னா நீங்கள் $30 வந்துட்டிங்கன்னா டெய்லி ஈச் லெவல் $6 ஜஸ்ட்டு ஒரு பர்சன் ஒரு டீம் வந்துட்டாலே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு $6 டெய்லி அப் டு 20 days வந்துட்டுருக்கும், சரிங்களா? இல்லைங்க $90 பேக்கேஜில் வந்திருக்காங்கன்னா அப் டு $18 ஒரு பர்சன் ஒரு டீம்லேருந்து வந்துட்டுருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 டீம் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அங்கே 30,000 to 40,000 ஈஸியாக ஜென்ரேட் ஆகிடும், சரிங்களா? இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? லாங் லாஸ்டிங்காக பண்ணுற மாதிரி. மெயின் ஒரு ஹைலைட் என்னென்னா அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே 2 சூப்பரான போனஸ் இருக்குது. ஜஸ்ட் அதில் நீங்கள் 1 டேரக்ட் கொடுத்தா வித்ராவல் எலிஜிபிள், இல்லை 3 டைரக்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேக்கேஜ் இப்போது 9K பேக்கேஜ் $90 இருக்கீங்கன்னா $90 இன்ஸ்டண்ட்டாக வந்துடும், சரிங்களா? அதை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ளஸ் மினிமம் $5 இருக்குது, சரிங்களா? டெபாசிட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் BEEP20 நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்
ஆர் சேஃபால் இல்லை பினான்ஸ் இது த்ரூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இங்கே மேனுவலாக யாருக்குமே ஒர்க்கு கிடையாதுங்க. சரிங்களா, இங்கே நம்ம ஐடி கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு ஐயோ அந்த லீடர் எடுத்துகிட்டு போயிட்டாரோ அப்படி பண்ணிட்டாரோ இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. சரிங்களா, நீங்களே போகிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக் வேலெட்டுக்கு வந்துடும், உங்கள் ஐடியில் வந்துடும். சரிங்களா, அது அப்படியே என்ன பேக்கேஜ் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, வித்ராவல் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தா அடுத்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வந்துடும். சரிங்களா, மேக்ஸிமம் ஸ்டார்டிங் இருக்கிறதுனால மார்னிங் கொடுத்தாலே ஈவினிங் வந்துடும். சரிங்களா, அதனால் நம்ம இங்கே இத்தனை நாள் வெயிட் பண்ணோம், 10-20 நாள் இல்லை ஒரு மாத கணக்கில் வெயிட் பண்ணோம்னா அந்த கண்டிஷன் கிடையாது. சரிங்களா, பிளான்ஸ் நல்லா இருக்குது. வித்ராவல் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 15%. சரிங்களா, இது வந்து அவங்களோட அட்மின் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, பிளான் வந்து டீசெண்டாக இருக்குது, சூப்பராக ரன் பண்ணலாம். சரிங்களா, இதை பற்றி யாருக்காவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக எடுத்து பண்ணலாம், எல்லாருமே சம்பாதிக்கலாம். தேங்க்யூ ஆல்.